ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. நல்ல சம்மர் வெயிலுக்கு கொளுத்து எடுக்குது. இதுக்கு தக்கன நம்ம நல்ல குளிர்ச்சியான பானம் சூப்பராக ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம மோர் தான் எடுத்திருக்கேன். நல்ல மோர் எடுத்திருக்கேன். இந்த மோரில் மசால் மோர் சோடா செய்வோம். இந்த மோர், ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பீஸு மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, மல்லித்தழை, காயத்தூள், பெருங்காயத்தூள், மோர் 1/2 கிளாஸ் இப்போ நம்ம அடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். சோடா எடுத்து வச்சுருக்கேன். மசால் மோர் சோடா ரெடி பண்ணுவோம். நல்ல சம்மருக்கு சூப்பராக குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. இதை நம்ம கொஞ்சமாக இப்போ காயத்தூள் போட்டுக்குவோம். இதில் காயத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறுலாம் வராது. அதனால் நம்ம கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம். அதிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காய், இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, மல்லித்தழை, உப்பு, சும்மா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தயிரை பெரிய ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச மோரை இந்த ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மசால் மோரை கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் நல்ல ஐஸ் க்யூப்ஸு போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் சோடா விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான மசால் மோர் சோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.